மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ராம்நகர் மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் சட்ட விழிப்புணர்வு மருத்துவ முகாம் கடந்த 21/12/2024 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு கே ஜெயக்குமார் தலைமை வகித்து பேசியதாவது: குழந்தைகளுக்கு கல்வி மிகவும் அவசியம் என்பதை அறிந்து உங்கள் குழந்தைகளை உயர்கல்வி படிக்க வையுங்கள். கல்வி கற்றால்தான் சமூகத்தில் முன்னேற முடியும். மலைவாழ் மக்களுக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளது. இலவச சட்ட ஆலோசனைகளை பெற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் 151000 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றார். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக அனைத்து மலைவாழ் மக்களுக்கும் போர்வை, இனிப்புகள் வழங்கப்பட்டன. இலவச மருத்துவ முகாமில் மலைவாழ் மக்கள் பரிசோதனை செய்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி கவிதா, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு வீரண்ணன், முதன்மை சார்பு நீதிபதி திரு ஜெயசுதாகர், கூடுதல் சார்பு நீதிபதி திரு ரத்தினவேல் பாண்டியன், வழக்கறிஞர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கோவை ஒண்டிப்புதூரில் உள்ள திறந்தவெளி சிறையில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு கே ரமேஷ் அவர்கள் ஆய்வு நடத்தி பின்னர் அங்குள்ள சிறைவாசிகளிடம் உரையாடி சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் சிறைவாசிகளுக்கு தேவையான வசதிகள் உரிய முறையில் வழங்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் உரிய சட்ட உதவிகள் வழங்கப்படுகிறதா என்பதை குறித்தும் கலந்துரையாடினார். தண்டனை சிறைவாசிகளுக்கு சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் செய்யப்பட்டு வரும் சட்ட உதவிகள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 21/12/2024 அன்று கிராமிய கூட்டரங்கம் குளித்தலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு பிரகதீஸ்வரன் தலைமை வகித்தார். குற்றவியல் நீதித்துறை நடுவர் செல்வி சசிகலா, கிராமிய தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் நாராயணன் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், பாலியல் பிரச்சனைகள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பது, சிறார் நீதி சட்டம், சொத்துரிமை ஆகிய சட்டங்கள் குறித்தும் பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முன்னதாக வட்ட சட்ட பணிகள் குழுவின் சட்ட தன்னார்வலர் சங்கீதா வரவேற்புரை ஆற்றினார். இறுதியாக வட்ட சட்ட பணிகள் குழுவின் இளநிலை நிர்வாக உதவியாளர் சுஷ்மிதா நன்றி கூறினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் சித்தலை ஊராட்சி பீல்வாடி கிராமத்தில் சட்ட உதவி மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 31/12/2024 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி மூத்த பட்டியல் வழக்கறிஞர் திரு சிராஜுதீன் கலந்து கொண்டு பேசியதாவது: சிவில் வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், காசோலை கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் மோட்டார் வாகன விபத்துகளில் இழப்பீடு எப்படி பெறுவது மற்றும் பெண்கள், குழந்தைகள் உரிமைகள் பற்றியும், மேலும் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள், வங்கி கடன் சம்பந்தமான வழக்குகள் குறித்தும், கிராமப்புற பகுதிகளில் நடைபெறும் சமூக சீர்கேடுகளையும், மேலும் சட்ட உதவி மற்றும் சட்ட ஆலோசனை பெற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் 1510 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் பொதுமக்களிடையே விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் சட்ட தன்னார்வலர் ஆசை தம்பி, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட நபர்களும், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, பெரியகுளம் வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் இணைந்து ஜெயமங்கலம் அருகே அமைந்துள்ள டாடா காஃபி நிறுவனத்தில் அதன் பணியாளர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வழக்கறிஞர் திருமதி ஜெம்பிள் சிவப்பிரியா, திருமதி விமலா மற்றும் சமூக நலத்துறை வழக்கு பணியாளர் திருமதி மௌஷியா பேகம் கலந்து கொண்டு பேசியதாவது: மனித உரிமை மீறல்,
பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதல், போக்சோ விழிப்புணர்வு, குழந்தை திருமணம், காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பது, வழக்கு தொடர்பான தகவல், பெண்களுக்கான சொத்துரிமை பற்றிய தகவல், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட சட்டம் பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் டாடா காஃபி நிறுவன மனிதவள அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பெரியகுளம் வட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பணியாளர்களுக்கு தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சட்டம் பற்றிய துண்டு பிரசுரங்கள், கையேடுகள் மற்றும் எழுதுகோல்கள் ஆகியவை டாடா நிறுவன பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் இணைந்து பெண்களுக்கான சிறப்பு சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் கீழ்வேலூரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. மேலும் இம்முகாமில் நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு கந்தகுமார் வழிகாட்டுதலின்படி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் முதன்மை சார்பு நீதிபதியுமான திருமதி மோகனப்பிரியா தலைமையில் நடைபெற்றது. மேலும் இம்முகாமில் வட்ட சட்டப்பணிக்குழு பட்டியல் வழக்கறிஞர் திரு காளிதாஸ், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் பேசியதாவது: பெண்களுக்கான அடிப்படை சட்டங்கள், இலவச சட்ட உதவிகள் பெறுவது, வன்முறை தடுப்பு சட்டங்கள், சம வேலைவாய்ப்பு, சம ஊதியம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள், பெண்களுக்கான பாரதிய நியாய சங்கீதா சட்ட பிரிவுகள் பற்றியும், பெண்களுக்கான பாதிக்கப்பட்டோர் நிவாரணம் வழங்குதல், சமூகத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் மன வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும், மேலும் பெண்களுக்கான அரசு நல உதவி திட்டங்கள் பற்றியும் தேசிய மகளிர் ஆணையம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மகளிர் காவல் நிலையங்கள் போன்ற அமைப்புகளை பெண்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் முதன்மை சார்பு நீதிபதியுமான திருமதி மோகனப்பிரியா, பட்டியல் வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் ஜீவனாம்சம் பற்றி விரிவாக காண்போம். ஜீவனாம்சம் என்பது வாழ்க்கை பொருளுதவி தொகை, வாழ்க்கை படி என்றும் மெயின்டெனன்ஸ் என ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகின்றது. தன் வாழ்க்கையை தானே பராமரித்துக் கொள்ள போதிய வருவாய் இல்லாத நிலையில் உள்ள ஒருவர் தன்னை சட்டப்படியாக பராமரிக்க கடமைப்பட்டவர்களிடமிருந்து நீதிமன்ற உத்தரவின்படி பெறுகின்ற பராமரிப்பு தொகையே ஜீவனாம்சம் என அழைக்கப்படுகின்றது. ஜீவனாம்ச தொகையை பல்வேறு அடிப்படையில் பெறலாம். குறிப்பாக குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்து திருமண சட்டம், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமென் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், சிறப்பு திருமண சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், பார்சி திருமண சட்டம், பார்சி மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட். இன்று நாம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்து திருமண சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் பெறுவது தொடர்பான சட்ட வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். தற்பொழுது குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. மாற்றம் தெரிவித்து தற்பொழுது உள்ள பிரிவு 125 மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சமும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவிலும் அதே ஜீவனாம்ச நடைமுறையில் உள்ளது. குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான ஜீவனாம்சம் பற்றி எவ்வாறு குறிப்பிட்டுள்ளது என்று காண்போம். பிரிவு 125 உட்பிரிவு 1 படி தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத, கணவனால் கைவிடப்பட்ட மனைவி, முறையான திருமண பந்தத்தின் விளைவாக பிறந்த மைனர் குழந்தைகள், முறையற்ற திருமண பந்தத்தின் விளைவாக பிறந்த மைனர் குழந்தைகள், தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத 18 வயதிற்கு மேற்பட்ட உடல் குறைபாடு அல்லது மனநல குறைபாடு கொண்ட குழந்தைகள், தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத கைவிடப்பட்ட தாய் மற்றும் தந்தை ஆகியோர் முறையே தனது கணவர், பெற்றோர் அல்லது பிள்ளைகளிடமிருந்து ஜீவனாம்சம் பெற சட்டப்படி உரிமையுள்ளது. வழக்கமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் தாங்கள் வசிக்கும் இடத்தின் ஆள்வரை கொண்ட
குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தின் முன்பு கணவர், பெற்றோர் அல்லது பிள்ளைகளுக்கு எதிராக உரிய மனு தாக்கல் செய்து ஜீவனாம்ச தொகைக்கான உத்தரவினை பெற்றுக்கொள்ளலாம். நீதிமன்றத்தை அணுகி உரிய முறையில் வழக்கு தாக்கல் செய்ய போதிய நிதி ஆதாரம் இல்லாத நபர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள நீதிமன்றங்களில் அமைந்துள்ள வட்ட சட்ட பணிகள் குழு அல்லது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் ஆகியவைகளை அணுகி இலவசமாக சட்ட உதவி பெற்று வழக்கறிஞரின் மூலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இயலும். அவ்வாறு மனு தாக்கல் செய்யும் போது மனுதாரர்கள் தங்களது மனுவுடன் எதிர் மனுதாரருக்கும் தங்களுக்கும் உள்ள உறவு நிலையை காண்பிக்கக்கூடிய ஆவணங்களையும் எதிர் மனுதாரர்களின் வருவாய் தொடர்பான சான்றிதழ்கள் அல்லது சொத்து பத்திரங்களின் நகல்கள் போன்றவற்றையும் இணைத்து வழக்கு தாக்கல் செய்தால் விரைவில் நிவாரணம் பெறலாம். தேவையற்ற கால விரயம் தவிர்க்கப்படும். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவானது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய குறுகிய விசாரணை வழக்கு, ஆங்கிலத்தில் சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜர் கேஸ் என்ற முறையில் தீர்மானிக்கப்பட வேண்டிய வழக்காகும். மேலும் மனு தாக்கல் செய்யும் போது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ராஜேஷ் எதிர் நேகா 2021-2 SCC 324 என்ற வழக்கில் வழங்கிய தீர்ப்பின்படி தனது சொத்து நிலவரம் மற்றும் நிதி பொறுப்புகள் தொடர்பான ஒரு பிரமாண வாக்குமூலத்தை அஃபிடவிட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் மனுதாரர் தாக்கல் செய்ய வேண்டும். வழக்கு விசாரணையின் போது அத்தகைய சொத்து நிலவரம் தொடர்பான பிரமாண வாக்குமூலத்தை எதிர் மனுதாரரும் தாக்கல் செய்ய வேண்டும். பிரமாண வாக்குமூலத்தின் உண்மையை நம்பகத்தன்மையான விவரங்களை அளித்திட வேண்டும். எந்த நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் செய்யலாம்? பாதிக்கப்பட்டவர் வசித்து வரும் பகுதியில் உள்ள நீதிமன்றம், தம்பதிகள் இறுதியாக வாழ்ந்த வாழ்விடம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள நீதிமன்றம், எதிர் மனுதாரர் வசித்து வரும் பகுதியில் உள்ள நீதிமன்றம் போன்ற இடங்களில் வழக்கினை தாக்கல் செய்யலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்குள்ள மக்கள் தொகைக்கேற்ப குடும்பநல நீதிமன்றங்கள் ஃபேமிலி கோர்ட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. குடும்பநல நீதிமன்றங்கள் உள்ள பகுதிகளில் மனுதாரர்கள் ஜீவனாம்சம் கோரும் வழக்கினை சம்பந்தப்பட்ட குடும்பநல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என குடும்பநல நீதிமன்ற சட்டம் 1984 சட்டப்பிரிவு 7 உட்பிரிவு 2 குறிப்பிடப்படுகின்றது. குடும்பநல நீதிமன்றங்கள் இல்லாத பகுதிகளில் அங்குள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜீவனாம்ச மனுவினை தாக்கல் செய்யலாம். எவ்வளவு தொகையை ஜீவனாம்சமாக பெற இயலும் என்றால், ஜீவனாம்ச தொகையினை நீதிமன்றம் கணக்கிடுகையில் பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு தொகையை நிர்ணயம் செய்யும். சட்டத்தில் குறிப்பாக எவ்வித தொகையும் குறிப்பிட்டு தெரிவிக்கப்படவில்லை. ஜீவனாம்ச தொகை என்பது வழக்கு தரப்பினர்களின் பொருளாதார நிலை, வாழ்வியல் சூழல், அவர்களின் கல்வி தகுதி, வருவாய் மற்றும் வழக்கு தரப்பினர்களை சார்ந்துள்ளவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நிலை ஆகிய காரணிகளை சார்ந்து நிர்ணயம் செய்யப்படும். இடைக்கால ஜீவனாம்சம் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 125 படி பிரதான மனு நிலையில் இருக்கும் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் உரிய மனு தாக்கல் செய்து இடைக்கால ஜீவனாம்சம் இன்டர்ம் மெயின்டெனன்ஸ் மற்றும் வழக்கு நடத்துவதற்கு தேவையான செலவு தொகை லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் தொடர்பாக நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். ஜீவனாம்ச உத்தரவினை எந்த சூழ்நிலைகளில் மாற்ற இயலும்? வழக்கு தரப்பினர்களின் வாழ்நிலையில் ஏற்படும் மாற்றம், வழக்கு தரப்பினர்களின் வருவாயில் ஏற்படும் மாற்றம், வழக்கு தரப்பினர்களின் வயதில் ஏற்படும் மாற்றம், திருமண உறவில் ஏற்படும் மாற்றம், குறிப்பாக விவாகரத்து மற்றும் மறுமணம், வழக்கு தரப்பினர்கள் தொடர்புடைய மற்ற வழக்குகளில் பிறப்பிக்கப்படும் நீதிமன்ற உத்தரவுகள், தம்பதிகள் மனமுத்து விவாகரத்து டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் பெறுவது போன்ற சூழ்நிலைகளை காரணம் காட்டி ஜீவனாம்ச உத்தரவினை மாற்றம் செய்ய மனு செய்து ஏற்கனவே நீதிமன்றம் நிர்ணயித்த தொகையை குறைக்கவோ அல்லது கூடுதலாக பெறவோ சட்டத்தில் வழிவகை உள்ளது. எந்த சூழ்நிலைகளில் மனுதாரர்கள் ஜீவனாம்சம் பெற இயலாது என்றால், தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ளும் தகுதியும் போதிய வருவாயுடனும் இருக்கும் மனுதாரர்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க இயலாது. எவ்வித முறையான காரணங்களுமின்றி கணவர் வீட்டை விட்டு வெளியேறி கணவருடன் சேர்ந்து வாழ மறுத்து தனியாக வாழ்ந்து வரும் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க இயலாது. கணவர் சேர்த்து வாழ அழைத்த பின்பும் போதிய நியாயமான காரணங்களின்றி அவருடன் இல்வாழ்க்கையை தொடர மறுக்கின்ற மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க இயலாது. கற்பு நெறி தவறி முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து வரும் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க இயலாது. இத்தகைய காரணங்களை பற்றி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 உட்பிரிவு 4 விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீவனாம்ச உத்தரவினை எவ்வாறு அமல்படுத்தலாம்? நீதிமன்ற ஜீவனாம்ச உத்தரவினை பிறப்பித்த பிறகு எதிர்மனுதாரர் நீதிமன்ற உத்தரவின்படி
சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு ஜீவனாம்ச தொகைகளை வங்கி வரைவோலை மூலமாகவும், இணைய வழி வங்கி பணப்பரிமாற்றம், ஆன்லைன் மணி டிரான்ஸ்பர் மூலமாகவும், மணி ஆர்டர் மூலமாகவும் நேரடியாகவோ அளிக்கலாம். இவ்விவரம் தொடர்பாக ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்படின் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களை அணுகி உரிய மனு தாக்கல் செய்து உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் பாதிக்கப்பட்ட மனுதாரர்களுக்கு ஜீவனாம்ச தொகைகளை முறையாக வழங்காமல் எதிர்மனுதாரர் அலைக்கழிப்பு செய்தால் மனுதாரர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 உட்பிரிவு 3 அல்லது அதே சட்டத்தின் சட்டப்பிரிவு 128 ஆகியவைகளின் கீழ் மனு தாக்கல் செய்து உரிய நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 உட்பிரிவு 3 கீழ் மனு தாக்கல் செய்ய வேண்டுமானால் ஜீவனாம்ச உத்தரவு பின்பற்றப்படாமல் 1 வருடம் நிலுவையில் உள்ள தொகைக்காக மட்டுமே நிறைவேற்று மனு தாக்கல் செய்ய இயலும். அவ்வாறு நிறைவேற்று மனு தாக்கல் செய்த பின்பும் எதிர்மனுதாரர் ஜீவனாம்ச தொகையை செலுத்த தவறினால் ஒவ்வொரு மாத தவறுகைக்கும் 1 மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்க இயலும். இப்பிரிவின் கீழ் 12 மாதங்களுக்கு மேல் எதிர்மனுதாரரை சிறையில் வைக்க இயலாது. இத்தகைய மனுவினை தொகை நிலுவையான 1 வருடத்திற்குள் தாக்கல் செய்திட வேண்டும். நீதிமன்ற உத்தரவின்படி எதிர்மனுதாரர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு தான் செலுத்த வேண்டிய ஜீவனாம்ச தொகைகளை செலுத்தினால் நீதிமன்றம் எதிர்மனுதாரரை சிறையிலிருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பிக்கும். குற்றவியல் நடைமுறை பிரிவு சட்டம் 128 கீழும் நிறைவேற்று மனு தாக்கல் செய்யலாம். 1 வருடத்திற்கு மேற்பட்ட நிலுவைத் தொகைகளை வசூல் செய்ய பிரிவு 128 கீழ் மனு தாக்கல் செய்யலாம். அவ்விதம் மனு தாக்கல் செய்யப்பட்ட பின்பும் எதிர்மனுதாரர் ஜீவனாம்ச தொகைகளை செலுத்த தவறினால் நிலுவைத் தொகையானது நீதிமன்ற அபராத தொகை நிலுவையை போன்று கருதப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இத்தகைய மனுக்களில் நீதிமன்றம் டிஸ்ட்ரைக்ட் வாரண்ட் கட்டளையை பிறப்பித்து அதனை மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அனுப்பி வருவாய் வசூல் சட்டம் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்ட் கீழ் நடவடிக்கை எடுத்து எதிர்மனுதாரர் பெயரில் உள்ள சொத்துக்களை ஜப்தி செய்து அதனை பொது ஏலத்தில் விற்பனை செய்து கிடைக்கும் தொகைகளை மனுதாரரின் ஜீவனாம்ச நிலுவைத் தொகைக்காக வழங்கி உத்தரவு பிறப்பிக்கும். எந்த தேதியிலிருந்து ஜீவனாம்சம் பெற இயலும்? மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின்படி ஜீவனாம்சம் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த தேதியிலிருந்து ஜீவனாம்ச தொகையை மனுதாரர் பெற சட்டப்படி உரிமை உள்ளது. ஒரு கணவர் தன் மனைவியிடமிருந்து குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 கீழ் ஜீவனாம்சம் பெற இயலுமா என்றால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் அவர் ஜீவனாம்சம் பெற சட்டத்தில் வழிவகை இல்லை. மாறாக கணவர் தன் மனைவியிடமிருந்து இந்து திருமண சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் பெற இயலும். கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற மனைவி ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் செய்ய இயலுமா என்றால் கணவரால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் மறுமணம் செய்து கொள்ளாத பட்சத்திலும் எந்தவித நிரந்தர ஜீவனாம்சம் அலைமொழி பெறாத பட்சத்திலும் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள போதிய வருவாய் இல்லாத பட்சத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் கோர இயலும். ஜீவனாம்சம் கோரி தாக்கல் செய்யப்படும் மனுவில் பிறப்பிக்கப்படும் உத்தரவின் நகலை மனுதாரர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 128 கீழ் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்து திருமண சட்டத்தின் கீழ் விவாகரத்து திருமண மீட்டடைவு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போன்ற பரிகாரங்களை கோரி நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்து மனு நிலுவையில் உள்ள நிலையில் கணவனோ அல்லது மனைவியோ இந்து திருமண சட்டம் பிரிவு 24 கீழ் இடைக்கால ஜீவனாம்சம் மற்றும் வழக்கு நடத்தும் செலவு தொகை கோரி இடைக்கால மனு தாக்கல் செய்யலாம். இந்த சட்டப்பிரிவின் கீழ் ஜீவனாம்சம் கோரும் போதும் மனுதாரர் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள தனிப்பட்ட போதிய வருவாய் இல்லை என்று நீதிமன்றத்தின் முன்பு நிரூபிக்க வேண்டும். பிரிவு 24 கீழ் தாக்கல் செய்யப்படும் இடைக்கால மனுவினை அந்த மனு தொடர்பான அறிவிப்பு எதிர்த்தரப்பினருக்கு சார்பு செய்யப்பட்ட தினத்திலிருந்து 60 நாட்களுக்குள் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விவாகரத்து மனு மற்றும் தம்பதிகள் சேர்ந்து வாழ தாக்கல் செய்யப்படும் மனுக்களில் இறுதி தீர்ப்பு பிறப்பிக்கப்படும் சமயத்திலோ அல்லது அதற்கு பின்னரோ வழக்கு தரப்பினர்கள் மனு தாக்கல் செய்து அவர்களின் வாழ்க்கைக்காக அலிமோனி என்று சொல்லப்படுகின்ற நிரந்தர வாழ்க்கை பொருளுதவி தொகையை ஒட்டுமொத்தமாக ஒரே தவணையிலோ அல்லது மாதாந்திர தொகையாகவோ வழங்க நீதிமன்றம் இந்து திருமண சட்டம் பிரிவு 25 கீழ் உத்தரவு பிறப்பிக்கும். முஸ்லிம் மதத்தை சேர்ந்த பெண்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் கோர இயலுமா?
ஷாபானு வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு பிறகு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த பெண்கள் ஜீவனாம்சம் பெறும் வகையில் முஸ்லிம் விமென் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட் 1986 என்ற சட்டம் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் விவாகரத்து பெற்ற முஸ்லிம் மதத்தை சேர்ந்த பெண்கள் ஜீவனாம்சம் பெறலாம். மேலும் முஸ்லிம் பெண்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழும் ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் செய்ய இயலும். இதனை பற்றி விரிவாக முஸ்லிம் பெண்கள் மனமுறிவு உரிமை பாதுகாப்பு சட்டம் 1986 முஸ்லிம் விமென் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட் 1986 பிரிவு 5 விரிவாக கூறப்பட்டுள்ளது. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.